இன்றும் தன்னுடைய கயாகத்தனத்தின் எதிரொலியை கேட்கிறான். யாரையோ நோக்குகின்றான், எதையோ எதிர்பார்க்கின்றான். வெந்து நொந்து புலம்புகின்ற அவனுடைய ஆன்மாவிற்கு என்ன பகை? ஏன் இந்த நிலை? என்ன நேர்ந்தது நம் சமூகத்திற்கு என்ற கேள்விகள் நம் இதயங்களில் காயங்களின் பதிவாக பெரும் கவலையாக வாழ்ந்து நிற்கின்றன. மனிதனின் உலகில் சந்திக்கும் பிரச்சனைக்கெல்லாம் நம் பாவம் செய்துவிட்ட சமுதாயம் என்றோ, நம் கடவுளால் நிராகரிக்கப்பட்ட மக்கள் என்றோ, நாம் தலைவர்கள் தவறிவிட்டார்கள் என்றோ காரணங்களை கற்பித்துக் கொண்டு உலகின் கடைசி நாள் நெருங்கி வந்துவிட்டது, இத்தோடு எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு வந்துவிடும் என்று 10ஆம் வலைத்தளமாக விளக்கங்களை கூறியது நம்மை திருப்திப்படுத்திக் கொள்ள உதவுமே தவிர நம் வாழ்விற்கும் வழிகாட்ட ஒருபோதும் உதவப் போவதில்லை. உலகில் எப்படி வாழ்வது, பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது, எப்படி சரியான முடிவுகளை எடுப்பது என்பன போன்ற வினாக்களுக்கு விளக்கங்கள் எல்லாம் ஏற்றுக்கல்வி கற்றுக் கொடுக்கும் பள்ளிகளில் நமக்கு போதிக்கப்படுவதில்லை. இவற்றையெல்லாம் உலகம் என்கிற அனுபவம் பள்ளியிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லித் தந்த நம் இயேசு ஆண்டவரின் அனுபவ பாதைதான் சிலுவை பாதை. நம் பாதங்கள் அந்த பாத சிலுவை இயேசுவின் பாதங்களை அடுத்த பாதையில் அவர் பதித்த காய்கடங்கள் பதிசூடர்கள் பதிந்து பாதைகளாக படிச்சிடுகின்றன. அநீதி அழித்து அன்பை விதைக்க இதோ நடந்த இந்த பாதைதான் நாம் நடக்க வேண்டிய பாதை. மனிதன் பாவங்களை கலந்த மனித உருவெடுத்த இயேசு மண்ணில் வாழ்ந்த போது அனைவருக்கும் அன்பு மொழி சொன்னார், அன்பு தொண்டு புரிந்தார். அவர் இவ்வுலகிற்கு காட்டிய அன்பே அவர் செய்த பாவம் என கருதி பாரு இந்த உலகம் அன்றே பார சிலுவையை அவருக்கு பரிசாக்கியது. இன்றும் அன்பு செய்வர்களுக்கும் அன்பு தொண்டு ஆற்றுகின்றவர்களுக்கும் இந்த உலகம் தருகின்ற பரிசு சிலுவை தானே. 3 ஆணைகளுக்கிடையே தொங்கிய இயேசுவின் அன்பு வாழ்வை நமக்கு திருச்சபை தாய் தவக்காலத்தில் அழைப்பு விடுக்கின்றது. இன்று நாம் அரசியல் தலைவர்கள் நடக்கும் பாதை ரோஜா மலர் பாதை, நாம் ஆன்மீக தலைவர்கள் கற்பிக்கும் பாதை மல்லிகை பாதை, மலர் படுக்கை வைத்த பாதை. நம் ஆண்டவர் இயேசு காட்டும் பாதை மட்டுமே உண்மையான பாதை. அதுதான் இந்த சிலுவை பாதை. இந்த சிலுவை பாதையில் நமது பங்கு தந்தைக்காகவும் இந்த பங்குடைய வளர்ச்சிக்காகவும் மன்றாடுவோம். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மனத்தில் விசுவாசத்தை ஆத்மத்தில் சரிவில்லா சமாதானத்திலே பாராட்டுகிறது. முதல் நிலை பிலாத்து இயேசுவை திருப்பினார். நாளை உலகில்
எங்கள் வீடு தயவாயும் சாமி, எங்கள் வீடு தயவாயும், மருத்துவ விசுவாசத்தின் ஆத்மத்தில் சர்வீஸ்நாள் சமானத்திலே பாராட்டுகிறது. திவ்யேசுவின் ஆராய்ந்து பணிகளை தோத்திரம் பண்ணுகின்றோம். இரண்டாம் நிலை, இயேசுவின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். தீயவர் பலரை நல்லவராக்க நான் தீயவரைப் போல சிலுவை ஏற்கிறேன். குற்றவாளிகள் பலரை நிரபராதியாக்க நிரபராதி குற்றவாளியாகிறேன். பாவிகள் பலரை புனிதராக்க புனிதர் பாவியாகிறேன். இதன் விளைவே சிலுவையின் மரணம். சகோதரமே, அன்று விளையாட்டு போல நீயும் புகைப்பிடித்து பழகினாய், மறு அருந்தினாய். இன்று அப்பழக்கமே உன்னுடைய வாழ்வை நாசமாக்கும் கருவியாக மாறியதால் உன் வாழ்வு தொலைந்து போனது. சுய இன்பத்திற்கு உள்ளானதால், தவறான வாழ்வுக்கு அடிமையானதால் உன் மன அமைதியும் குடும்பத்திலே சமாதானமும் சீர்குலைந்து போனது. சினிமா, சீரியல் என தொலைக்காட்சி பெட்டிக்கு, ஆடை ஆபரணம் என ஆடம்பர வாழ்வுக்கும் அடிமையானதால் கவனமாய் காக்கப்பட வேண்டிய குடும்பமும் இன்னும் கூடு குலைந்து போனது. குறைந்தால் இன்னும் இழக்க நான் விரும்பவில்லை. நான் உன்னை சுமக்க விரும்புகிறேன். இதை நீ உணர்வாயா? ஜெபம். தீய பழக்கங்களும் பாவ பழக்கங்களும் என்னை பற்றி கொள்ள ஆண்டவரே நான் தான் விளையானேன். சாக்கு போக்குகளை சொல்லி நானே என்னை சமாதானப்படுத்த நினைக்கிறேன். என்னை மன்னித்து நான் அவற்றிலிருந்து வெளிவர அருள் தாரும். எங்கள் வீடு தயவாயும் சாமி, எங்கள் வீடு தயவாயும், மருத்துவ விசுவாசத்தின் ஆத்மத்தில் சர்வீஸ்நாள் சமானத்திலே பாராட்டுகிறது. திவ்யேசுவின் ஆராய்ந்து பணிகளை தோத்திரம் பண்ணுகின்றோம். மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். இயேசு முதல் முறை சிலுவையின் பாரத்தால் வீழ்ந்து கிடக்கிறார், இல்லை வீழ்த்தப்பட்டு கிடக்கிறார். இயேசுவின் எதிரிகள் அவரது வீழ்ச்சியை பார்த்து அகமகிழ்கிறார்கள். தாங்கள் ஜெயித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். அடுத்தவர்களின் வீழ்ச்சி, தோல்விகள் மேல் நமது வெற்றி கொடியை ஏற்ற விரும்புகிறோம். நான் ஜெயித்து விட வேண்டும், அடுத்தவரை பற்றி எனக்கு கவலை இல்லை, அடுத்தவனை அழித்தால்தான் நான் மேலே வர முடியும் என்ற மனநிலையில் உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் ஜெயிக்க வேண்டும், அடுத்தவன் தோற்க வேண்டும். இயேசுவை கொன்றளிக்க எத்துணை முயற்சிகள், எத்துணை சதித்திட்டங்கள். இயேசுவின் இந்த வீழ்ச்சி அவர் மேல் சுமத்தப்பட்டது. அவரை விட வைத்து வேடிக்கை பார்க்கும் கூட்டம் கூடவே இருக்கிறது. நமது அன்றாட வாழ்வில் உடன் வாழும் மனிதர்களை தடையாக, எதிரியாக
பணம் சம்பாதிக்க, சொத்துக்களை சேர்க்க எத்துணை சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் செய்துள்ளேன். என் வளர்ச்சிக்கு அவள் தடை. எனவே அவளை கசக்கி தூர எறிய எத்துணை முறை முயற்சி செய்துள்ளோம். நாம் வளர அடுத்தவரை காய்களாய் பயன்படுத்திய நேரங்கள் உண்டல்லவா? நல்லவன் போல் நடித்து நயவஞ்சகம் ஆடிய மனிதர்களானா? எனக்கு ஏதாவது கிடைக்குமானால் எதையும் செய்ய தயார். மாய மந்திரங்கள் பெயரை கெடுப்பது, சூழ்ச்சியில் சிக்க வைப்பது, உறவாடி கெடுப்பது, நம்பிக்கை துரோகம் செய்வது, உன்னால் வீழ்த்தப்பட்டவர்கள் எத்துணை பேர். உன்னுடைய வெற்றி, உன்னுடைய பணம், சொத்து, பதவி எப்படி உனக்கு வந்தது? அடுத்தவன் வயிற்றில் அடித்து வந்ததா? உன் உழைப்பால் வந்ததா? அழிவை நோக்கி அழைத்து சென்றவர்களானா? எப்படியாகிலும் நான் நினைத்ததை சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் எத்துணை பேரின் வாழ்வை, வளர்ச்சியை தடுத்திருக்கிறோம். அடுத்தவரின் வீழ்ச்சியில் நாம் வளர்ந்திருக்கிறோம். யாரையும் தோற்கடிக்காமல் ஜெயிக்கலாமே. நீ அடுத்தவர்களை வீழ்த்தும் போது இயேசு வீழ்ந்து கிடக்கிறார். வீழ்த்தியவர்களை எழுப்பி நிற்க வைப்போம். இயேசு எழுந்து நிற்பார். இறைவா, யாரையும் வீழ்த்தாமல் ஜெயிக்க அருள்தார். இன்று பெருந்தயவாயும் சுவாமி, எங்கள் பெருந்தயவாயும் சுவாமி, எங்கள் பெருந்தயவாயும் மறைத்து விசுவாசத்தை ஆத்மத்தில் சர்வீஸ்நாத் சுவாமி நிலைப்பாடுகிறது. அன்பு மகனை அன்னை மரி பூனைக்கு மணி கட்டுவது யார்?
பொறுப்பாக்குவோம். இறைவா, நன்மை செய்ய விரைந்து செல்ல நல்லது செய்வது எனது பொறுப்பென்று ஏற்றுக்கொள்ள அறிவிப்போம். எங்கள் பேர் தயவாயும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயும். மனித விசுவாச ஆத்மத்தில் சரிஸ்நாசமானத்திலே பாராட்டுகிறது. ஐந்தாம் நிலை, சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமக்க உதவுகிறார். இயேசுவின் பாடுகளின் பயணத்தில் சீரேன் ஊரானாகிய சீமோன் சிலுவை சுமந்து உதவுகிறார். இட்டுப்பார், உண்டவர்கள் இன்புற்றிருக்கையில் தொட்டுப்பார், உன் நெஞ்சை தேற்றும் இன்பம். சீமோனின் இதயம் உதவி செய்தோம் என்று நிறைவடைந்திருக்கும். மரண வேளையில் ஆன்மாவை காப்பாற்றுவதை விட வாழும் நாட்களில் மனிதர்களை காப்பது தலையாய கடமை என்கிறார் ரொமேரோ. உதவுவது பல வகை, கேட்காமலே உதவுவது ஒரு வகை. மலை போல், பனி போல், இயற்கையை போல் கணக்கு பார்த்து இழப்புகள் வராமல் கையை கடிக்காமல் உதவுவது இன்னொரு வகை. மற்றவர்கள் பார்க்கிறார்களே என்று அந்தஸ்து கருதி புகழுக்காக உதவுவது மற்றொரு வகை. பலனை எதிர்பார்க்காமல் தேவை கருதி உதவுவது துயர் உள்ளத்தை இழப்பது இன்னொரு வகை. எனக்கு அவளை தெரியாது, ஊர் பெயர் ஜாதி தெரியாது, ஆனால் நான் உதவுகிறேன். அப்படிப்பட்ட உதவிக்கு இந்த வானமும் பூமியும் ஈடாகாது என்கிறார் வள்ளுவர். உதவுவது மொய் எழுதும் செயல் அல்ல, திரும்ப வரும் என்ற மனநிலை அல்ல. உதவ வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் இதயத்தில் பிறந்தால் உடனடியாக உதவி செய்து விடுங்கள். அது கடவுளின் குரல், கருணையின் வார்த்தை. உன் இதயத்தில் உதவ வேண்டும் என்ற அன்பு இல்லை என்றால் மிக மோசமான கோளாறு இதயத்தில் உள்ளது என்று அர்த்தம். உங்களை அன்பு செய்பவர்களுக்கு அன்பு செய்தால் என்ன பெரிய காரியம்? ஒவ்வொரு நாளும் மீண்டும் உங்களுக்கு பெற்ற உதவியை திரும்ப தர முடியாத சிலருக்கு ஒரு சில உதவிகளையாவது செய்யுங்கள். வாடி கிடந்த இயேசுவுக்கு சீமோன் உதவினார். கையேந்தி நிற்போரை காத்திருக்க வைக்காதே. வறுமையில் உழல்வோருக்கு காலம் தாழ்த்தாமல் உதவி செய். நீ தர்மம் செய்யும் போது முகம் கோணாதே. ஏழை எளியவர்களிடமிருந்தும் உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. தர்மம் செய்ய தயங்காதே. சீமோனை போல அனைவரும் உதவி செய்வோம். இறைவா, ஏழைகளை பார்த்து ஓடி வந்து உதவ அருள் தாரும். வாடி வதங்கும் ஏழைகளின் உருவில் இயேசுவே, நீர் மீண்டும் மீண்டும் எங்களை சந்திக்கிறீர் என்பதை புரிந்து கொள்ள வரம் தாரும். எங்கள் பேர் தேவாயம் சுவாமி, எங்கள் பேர் தேவாயம். மனித விசுவாச ஆத்மத்தில் சரிஸ்நாசமானத்திலே பாராட்டுகிறது.
திவ்ய இயேசுவை ஆராய்ச்சி வழிகளில் இந்த தோற்றப்படுகின்றோம். வெரோனிகால் இயேசுவின் முகத்தை துடைக்க உதவுகிறார். இயேசுவின் முகம் இரத்த கரைகளால் நிரம்பி இருந்தது. சிலுவையின் பாரம் மறுபுறம், வலியும் உதிரம் மறுபுறம், முள்முடியின் உறுத்துதல் இன்னொரு புறம். கூட்டத்தை விலக்கிக் கொண்டு வீரப்பெண் இயேசுவை நோக்கி ஓடுகிறார். தானாகவே செல்கிறார். இதயத்தில் வழிந்த கருணையை ஒன்றாய் திரட்டி பக்குவமாய் தாய்மையின் மென்மையுடன் இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். அவரின் அன்பு செயலுக்கு பரிசாக தன் முகத்தை அந்த துணியில் பதிக்கிறார் இயேசு. இந்த உலகிற்கு நாம் எதை தருகிறோமோ அதைத்தான் மீண்டும் பெற்றுக்கொள்வோம். பூமராங் விளையாட்டு போல் நாம் எரிந்த அந்த விளையாட்டு பொருள் மீண்டும் நம்மையே நோக்கி வந்து சேரும். இந்த பூமி பந்தில் ஒரு முறை, ஒரே முறைதான் நாம் வாழப் போகிறோம். செய்ய வேண்டிய உதவிகளை எப்போதே செய்துவிடு. நாம் கொடுக்கும் கருணை, உதவி, பாராட்டு, புரிந்து கொள்ளுதல், இரக்கம், மன்னிப்பு அடுத்த மனிதர்களை சென்றடைந்து கொண்டே இருக்கும். மனிதர்கள் எதை அதிகம் அனுபவிக்கிறார்களோ அதை திரும்ப தருகிறார்கள். குளத்தில் எறிந்த கல் போல நாம் செய்யும் உதவிகள் அதிர்வுகளை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். இன்று வெறுப்பும் பகைமையும், குரோதமும் பகைமையும், காமமும், சுயநலமும், ஊழலும் அதிகமாக இருக்கிறது என்றால் மனித சமூகம் இதைத்தான் அதிகம் அனுபவிக்கிறது. மீண்டும் மீண்டும் அதையே செய்ய முயல்கிறது. அன்பை கொடு, மன்னிப்பை கொடு, கருணை காட்டு, புரிந்து கொள், உதவி செய், நம்பிக்கை கொடு, பாராட்டு, அது இரட்டிப்பாகட்டும், அதிர்வுகளை ஏற்படுத்தி மீண்டும் உனக்கே வந்து சேரும். உன்னிலிருந்து ஆரம்பி, அது பழுகி பெருகி பூமியை நிரப்பும். துணிச்சலோடு வெரோனிகா உதவினாள். தடைகளில் கவனம் செலுத்தாமல் வாழும் இயேசுவை நோக்கினாள். அன்பும் நன்மையும் கொடுக்க கொடுக்க சுரக்கும். இயேசு தன் முகத்தையே பரிசாக அந்த துணியில் தந்தார். இறைவா, நன்மைகளால் உலகை நிரப்ப அருள்தார். இன்று நான் செய்யும் நற்செயல் நாளைய நம்பிக்கையின் தொடக்கம் என்பதை அறிந்து கொள்ள வரம் தார். எங்கள் வீடு தயவாயும் சுவாமி, எங்கள் வீடு தயவாயும் சுவாமி, தேவாயும் மருத்துவ விசுவாசுடைய ஆத்மத்தில் சர்வசமானத்திலே பாடுகிறது. திவ்ய இயேசுவை ஆராய்ச்சி வழிகளில் தோற்றப்படுகின்றோம். ஏழாம் யுக்தி. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். பாரம் தாங்காமல் மீண்டும் ஒரு முறை மண்மாதாவை அரவணைக்கிறார் இயேசு. பாவம் ஒரு பக்கம், பலி ஒரு பக்கம், பாரம் நடத்துகிறது. இயேசுவின் வாழும் வார்த்தையும் அதிகாரத்தில் இருந்த ஒரு சில குருக்கள் பரிசேயர்களுக்கு பயத்தை தருகிறது.
எதிரான நச்சு கருத்தை எல்லார் மனதிலும் பாய்ச்சுகிறார்கள். இவர்களின் வெறுப்பும் பகைமையும் பழிவாங்கும் எண்ணமும் வீரர்கள் வரை ஆக்ரோஷமாக கிளறுகிறது. வெறுப்பு குட்டி போடுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாய் கொல்லும் நஞ்சை போல நச்சு கருத்துக்கள் எல்லாருக்கும் தரப்படுகிறது. இயேசுவை எதிரியாக தடையாக சித்தியிருக்கிறார்கள். அமைப்பு முழுவதையும் செல்லரிப்பது போல் அரித்து நாசம் செய்கிறார்கள். விச கருத்துக்கள், தவறான கருத்துக்கள் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. யாரிடம் எப்படி சொன்னால் யார் சொன்னால் எடுபடுமோ அப்படியே நயவஞ்சகமாய் கருத்தியலை உருவாக்குகிறோம். பிளாத்திடம் ஒரு பேச்சு, தலைமை குரு முன் ஒரு பேச்சு, ஏரோது முன் ஒரு பேச்சு, ஒரு சிலரின் வசதிக்காக சுயநலத்திற்காக எல்லார் மனதையும் நச்சு கருத்துக்களால் நிரப்புகிறார்கள். முகமூடிகளால் நிஜத்தை மறைத்துக் கொள்கிறார்கள். வதந்திகளை வசதியாய் பயன்படுத்துவார்கள். உனக்குள் உள்ள சிந்தனை கருத்தியல் உனது எண்ணம் எப்படிப்பட்டதாய் உள்ளது? சிந்தனையை விதைத்தால் அது செயலாகும். செயல் பழக்கமாகும். பழக்கம் உனது குணமாக மாறிவிடும். உன் எண்ணம் கருத்தியல் எப்படிப்பட்டதாய் உள்ளது? நன்றாக இருந்த குடும்பத்தில் குழப்பம் விளைவித்தவர்களா நாம்? உனது சந்தேக வார்த்தைகள் கணவன் மனைவிக்குள், குடும்பத்திற்குள், உறவுகளுக்குள், நண்பர்களுக்குள் பகையை உண்டாக்கியதா? தவறான கருத்துக்களை, எண்ணங்களை தூர வைப்போம். கஞ்சத்தனத்தை, கசப்பானதை தராமல் பார்த்துக் கொள்வோம். இறைவா, எங்கள் மனதில் நாங்கள் நல்லதையே நினைக்க அருள் தாரும். நச்சான கருத்தியலை அடுத்ததற்கு கொடுக்காமல் இருக்க வல்லமை தாரும். எங்கள் பேர் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரம், எங்கள் பேர் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரம். மற்றும் சுவாசனை ஆத்மத்தில் சர்வீஸ்வராசமானத்திலே பாடுகிறது. எட்டாம் நிலை. எருசலேம் நகர பெண்கள் அழுகிறார்கள். மகிழ்வோரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள், உங்களுக்குள் ஒன்றுபட்டு வாருங்கள். நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைக்காகவும் அழுங்கள் என்றேன். உங்கள் கண்ணீர் வேண்டாம், உங்கள் மீட்புக்கு தடையாக உள்ள பாவத்துக்காக அழுங்கள். உங்கள் கற்புக்கு இழைக்கப்படும் கொடுமைக்காக அழுங்கள். பெண் என்பதற்காக கருவறையை கல்லறையாகும் உங்கள் இனத்திற்காக அழுங்கள். அக்கா, தங்கை, அண்ணன், தம்பி வெறுப்புடனும் மனக்கசப்புடனும் வாழும் செயலுக்காக அழுங்கள். உங்கள் கணவனை ஏற்காமலும் உங்கள் பிள்ளைகளை அன்பு செய்யாமல் இருக்கும் நேரத்திற்காக அழுங்கள். பிறரை புரிந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளாமலும் சண்டையிடும் தருணத்திற்காக அழுங்கள். சகோதரனே, விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணை அழைத்து வந்து மக்களிடம் உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் பெண் மேல் கல்வி எறியட்டும் என்றேன். எவரும் தீர்ப்பிடப்படவில்லை. நானும் தீர்ப்பிட்டேன். நீ போகலாம், இனி பாவம் செய்யாதே என்றேன். இவ்வார்த்தைகள் அப்பெண்ணுக்கும் மட்டுமல்ல, உனக்காகவும் தான். என் வார்த்தைக்கு மதிப்பளிப்பாயா? ஜெபம். இயேசுவே, உமக்காக அழுவதை விட நான் செய்யும் பாவத்திற்கும் புரிந்து கொள்ளாமலும் அன்பு செய்யாமல் வாழும் நேரத்திற்கு அழுது அதை சீரமைத்துக் கொள்ள வரம் தாரும். எங்கள் பேர் தேவாலயம் சுவாமி, எங்கள் பேர் தேவாலயம், சுவாமி, மருத்துவ விசுவாச ஆத்மத்தில் சர்வீஸ்வரான சமாதானத்திலே பாடப்படுகிறது. சுமை சுமந்து தலை தோரை
ரசித்தே. ஒன்பதாம் நிலை. மூன்றாம் முறை கீழே விழுகிறார். இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுகிறார். சிலுவை பாரம் முள்முடியின் வலி உயிரை உறுத்தி எடுக்கிறது. நடப்பட்டவனால் மட்டுமே விழ முடியும். யாருக்காக இந்த வீழ்ச்சி? எதற்காக இந்த வீழ்ச்சி? மீண்டும் மீண்டும் விழுகிறார். உன் மீதும் என் மீதும் கொண்டிருந்த அன்பை சுமந்து சுமந்து அன்புக்காக பாரம் சுமந்து வீழ்ந்து கிடக்கிறார். 10 மாதம் மடி சுமக்கும் தாய் சுமைதான். நட்புக்காக அன்புக்காக அன்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாரம் தாங்காமல் சரிந்து விழுந்து சாட்சியம் சொன்ன மனிதர்கள் உண்டு. உனக்காக எனக்காக அன்பை சுமந்து சுமந்து இயேசு வீழ்ந்து கிடக்கிறார். அன்புக்காக சமயத்தில் வீழ்வதும் தவிர்க்க முடியாதது, அவசியமும் கூட. அன்பு பாரம்தான். வழியில்லாமல் அன்பு இல்லை. அன்பால் பாரங்களையும் தடுமாற்றங்களையும் ஏமாற்றங்களையும் வீழ்ச்சிகளையும் அழிவை கூட சந்தித்த மனிதர்கள் உண்டு. வளர்த்த கடா மார்பில் பாய்கிறது என்பது பலர் வாழ்வில் நிஜம்தானே. மிகுந்த பாசம் வைத்த பெற்றோர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். உடன் பிறந்தோர் நமது அன்பை அவர்களது பணமாக கருதி நயவஞ்சகமாய் நமக்குரியதை கவர்ந்திருக்கிறார்கள். குடும்பத்திற்காக உழைத்து ஓடானியாய் போன நல்லவர்கள் இருக்கிறார்கள். குடும்பத்தின் பிள்ளைகளை காப்பாற்ற பெற்றோர் செய்யும் கடினமான அபாயகரமான வேலைகளால் உடல் சுகத்தை இழந்து கிடக்கிறார்கள். என் குடும்பத்திற்காக தானே இதையெல்லாம் செய்கிறேன். என் குழந்தைகள் முகத்தை பார்த்து தானே இதை ஏற்றுக்கொண்டுள்ளேன். என் இனமான ஈழத்தமிழர்களுக்காய் என் உயிரை ஆயுதமாய் ஏற்றுகிறேன் என்றானே முத்துக்குமாரன். அன்பை சுமந்து சுமந்து வீழ்த்தி கிடக்கும் மனிதர்கள் நம்மிடையே உண்டு. இயேசு அன்பால் கிடைக்கிறார். இவர்களது இந்த வீழ்ச்சியில்தான் உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. விழவே கூடாது என்று எல்லாரும் கடந்து போனால், வீழ்ச்சிகள் வேண்டாம் என்று மறுத்தால் வாழ்வும் அன்பும் ஊனமாகிவிடும். உனக்காக இயேசு வீழ்ந்தார். அடுத்ததற்காக நீ விழ கற்றுக்கொள். எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும். எங்கள் பெருந்தயவாயிரும் சுவாமி, எங்கள் பெருந்தயவாயிரும். மறைத்து விசுவாசத்துடைய ஆத்மத்தின் சர்வீஸ்னால் சமாளத்திலே பாராட்டுவது. அகிலம் முழுதும் உலகெங்கும் அனைத்தும் உமது படைப்பன்றோ. அகிலம் முழுதும் உலகெங்கும் அனைத்தும் உமது படைப்பன்றோ. ஆழி மூட இல்லாமல் நிற்கின்ற நிலையேனோ, நிற்கின்ற நிலையேனோ. திவ்ய இயேசுவே, ஆராய்ந்து உடைய இந்த தோற்றம் அடைகின்றோம். பத்தாம் நிலை. இயேசுவின் ஆணைகளை களைகிறார்கள். கல்வாரி குன்றின் உச்சியில் இயேசுவை வீரர்கள் நிர்வாணப்படுத்துகிறார்கள். அவரது ஆடைகளை களைகிறார்கள் வீரர்கள். இயேசுவை நடத்தும் விதம் அவரை அவமானப்படுத்தும் காரியம். இயேசுவை வாட்டி வதைத்திருக்கும். சிலுவை சாவை விட உச்சக்கட்ட கொடூரம். இயேசுவை
அடையும் போது, அடுத்தவரின் வறுமையை காசாக்க முயலும் போது மீண்டும் மீண்டும் மனிதர்கள் நிர்வாணப்படுத்தப்படுகிறார்கள். என் முன்னால் யாரும் அவமானப்படுத்தக்கூடாது. என் வார்த்தைகள், என் பார்வை, என் உடல் அசைவுகள் ஒருவரை அவமானப்படுத்தும் போதெல்லாம் இயேசுவை அந்த வீரர்கள் செய்தது போல் நாமும் செய்கிறோம். சக மனிதர்களின் உரிமைகளை அவர்களுக்குரியதை களவாடும் போது நாமும் ஆடைகளை களையும் துச்சாதகர்களாக மாறுகிறோம். அடுத்தவர்களின் அவமானத்தில் மகிழ்ச்சி அடையும் விலங்காக இல்லாமல் அன்பென்ற ஆடைகளால் போற்றுவோம். மரியாதை என்ற ஆடைகளால் மனிதர்களை அழகு செய்வோம். அடுத்தவர்களை வாழ வைப்போம். இறைவா, மனிதர்கள் மாண்புக்குரியவர்கள் என்பதை புரிந்து அவர்களை அவமானப்படுத்தாமல் அன்பென்ற ஆடைகளால் அழகு செய்ய அருள் தாரும். எங்கள் பேர் தெய்வாயும் சுவாமி, எங்கள் பேர் தெய்வாயும் மற்ற விசுவாசுடைய ஆத்திரத்தில் சர்வீஸ்மானத்திலே பார்க்கிறது. இது இயேசுவை ஆராய்ச்சி வழங்க என்று தோற்றப்படுகின்றோம். 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். கல்வாரி மலையே ஒரு நிமிடம் அதிர்ந்து நிற்கிறது. இயேசு தான் சுமந்து வந்த சிலுவையிலே அறையப்படுகிறார். ஆணிகள் அவரது கைகளையும் கால்களையும் பலம் பார்க்கின்றன. அவருடைய அழுகை எதிரொலியால் கல்வாரியே அழப்படுகிறது. 33 ஆண்டுகள் இயேசு மேற்கொண்ட லட்சிய பயணத்தை ஆணை கொண்டு அறைந்து வலுக்கட்டாயமாக நிறுத்துகிறார்கள். இயேசு எதிர்பார்த்திருந்த நேரம் இது. இயேசு தான் பெறப்போகும் திருமுழுக்கு இது. தான் குடிக்க விரும்பிய கிண்ணம் இது. சிலுவைநாதர் இயேசு மிக அற்புதமான செய்தியை தருகிறார். வழியை கடக்க வேண்டும் என்றால் அதை எதிர்கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும். துன்பத்தை பார்த்து பயப்படாமல் இயேசுவை போல் அணைத்துக் கொள்ள வேண்டும். இயேசுவுக்கு வலித்தது, ஆனால் நமக்கு மீட்பு கிடைத்தது. வலியை விரும்பா உலகில் வழிதான், துன்பத்தான் உலகை தூக்கி நிறுத்தும் என்கிறார் இயேசு. கடந்து வந்த பாதைகள் வாழ்க்கையில் பாடம் கற்றுத் தந்துள்ளன. உன்னதமான அனுபவங்களுக்கு பின்னால் நாம் அனுபவித்த சிலுவையின் பாரம் தெரியும். சிலுவையை பார்த்து ஓடி ஒழியாமல் எதிர்கொள்வோம். வழிதான் நல்ல ஆசானாக இருக்க முடியும். என் வாழ்வில் நான் சந்தித்த துன்பங்கள் எனக்கு சொல்லித் தந்த பாடம். வாழ்க்கையில் சுகம் பெற வேண்டும் என்றால் வழியை விட்டு ஒதுக்கி விடாமல் வழியை நோக்கி செல்ல வேண்டும். இயேசுவின் வாழ்வு ஒவ்வொரு நிமிடமும் இந்த நொடிப்பொழுதிற்கு காத்திருந்தது. நமது வாழ்வில் நமது சிலுவைகளை, வாரங்களை, காயங்களை மகிழ்வுடன் எதிர்கொள்வோம். புயலுக்கு பின்னால் அமைதி என்பது போல் இந்த துன்பத்தை அனுபவித்தால் நாம் வாழ்வும் வெற்றியும் கிடைக்கும் என்பதை உள்வாங்கி இயேசுவை தாங்கும் சிலுவைகளை ஆராதிப்போம். துன்பம் கசப்பு என்றாலும் அது அருமருந்து. இந்த கொடும் துன்பத்திற்கு பின் உயிர்ப்பு நிச்சயம் உண்டு என்ற நம்பிக்கையில் பாடுகளை எதிர்கொள்வோம். தென்னமர ஓலையின் வீழ்ச்சி அதன் வளர்ச்சி அல்லவா? அன்பு இறைவா, எமது வாழ்வில் எதிர்வரும் துன்பங்களை வேண்டாம் விருந்தாளியாக கருதாமல் எதிர்கொள்ள அழைத்தார். புலம்பித் தள்ளாமல் பொறுத்துக் கொள்ள வல்லமை தார். எங்கள் பேர் தெய்வாயும் சுவாமி, எங்கள் பேர் தெய்வாயும் மற்ற விசுவாசுடைய ஆத்மத்தில் சர்வீஸ்மானத்திலே பார்க்கிறது. ஆமென்.
இயேசு உறக்கக்கூடி உயிர் விடுகிறார். எல்லா பரிசுடையவரான இயேசு கிறிஸ்துவாக 2 மாத கல்வியிலே சிலுவையில் உயிரிழந்ததை பார்த்து அவருடைய அன்பின் மிகுதியும் மதுர தன்மையும் யோசித்து ஆச்சரியப்படுவோமாக. அவர் தம்முடைய பிதாவை நோக்கி தம்மை கொலைப்படுத்தவர்களுக்காக பொறுத்தலை கேட்கிறார். நெல்லக்கல்லனை பார்த்து இன்றுதானே நம்மோடு கூட பரகதில் இருப்பாய் என்று திருவுளம் செய்கிறார். தம்முடைய பிரிய சீடனுக்கு தம்முடைய தாயாரை மாதாவாக ஒப்புக்கொடுக்கிறார். தம்முடைய பிதாவின் கையில் தமது ஆத்துமத்தை ஒப்புவைத்து எல்லாம் நிறைவேற்றற்கு உரைத்து நமக்காக உயர்த்துகிறார். உடனே படைப்புகள் எல்லாம் அவருடைய தேவதத்துவத்தை அறிக்கையிடுகின்றன. சூரியன் மங்கி நிற்க, பூமி அழித, கற்பாறைகளில் பிளந்து போக, உலகமெல்லாம் தன்னை படைத்தவர் மறிக்கிறதை பார்த்து துக்கத்தினால் அழிந்து போக விரும்புகிறதாக தோன்றுகிறது. ஓ மாமிகளே, இப்படிப்பட்ட பிளாபத்துக்குரிய சமயத்தில் நீங்கள் மாத்திரம் மனம் வளர்க்காமல் இருப்பீர்களோ? மறிக்கிற உங்கள் இரட்சகரை நோக்கி பாருங்கள். உங்கள் பாவங்கள் எம்மாத்திரம் நிற்பதமான அந்தஸ்தில் அவரை வைத்ததற்கு கண்டறியுங்கள். ஆகிலும் நீங்கள் பாவங்களை வெறுத்து மெய்யான மனஸ்தாபப்பட்டதால் உங்களுக்கு பொறுத்தலை தந்தல்ல சித்தமாக இருக்கிறார். இதோ உங்களுக்காக காத்துக் கொண்டிருப்பதற்கு அவருடைய திருப்பாதம் கட்டுண்டு இருக்கிறது. உங்களை கையோடு அணைத்துக் கொள்வதற்கு தம்முடைய திருக்கரங்களை விரித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் பேரில் தம்முடைய அல்மாரி திருநாள் சொல்லி விடுவதற்கு அவருடைய திருவிழா திறக்கவும் அவருடைய திருதயம் ஊடுருவப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு சமாதானமும் ஆதரவும் கொடுப்பதற்கு ஆழ்ந்தபட்சத்தை குறிப்பாக அவருடைய திருசிரசு உங்கள் மூலமாய் சாய்ந்திருக்கிறது. ஆகையால் நாம் எல்லோரும் அவருடைய திருச்செலுகையை ஓடி நின்று அவர் நமக்காக தமது உயிரை தந்தபடியினாலே தமது உயிரை அவருக்கு என்றென்றும் ஒப்புக் கொடுப்போமாக. செம்மனை பாவங்கள் எல்லாம் சுமந்து Amen.
சிம்மாசனத்திலே மாறுகிறது. இயேசுவின் யாராய் துணைகள் இந்த தோற்றப்படுகின்றோம். 13ஆம் நிலை. இயேசுவின் உடலை மரியின் மடியில் கிடத்துகிறார்கள். ஊருக்கு உழைத்த புதல்வன் உருக்குலைந்து செத்த பிணமாய் அன்னையின் மடியில் கிடக்கிறார். அந்த நிமிடம் வரை மனதிற்குள் அடைப்பட்டிருந்த அன்பு, தாய்மை பீரிட்டு வெளிவருகிறது. கண்ணீரோடு கதறி அழுகிறாள். அவளது அழுகையின் எதிரொலி கல்வாரி மலையெங்கும் எதிரொலிக்கிறது. உலகம் வாழ உழைத்துக் கொடுத்தாயே, ரத்தம் சிந்தினாயே, சிதைத்துக் கொண்டாயே மகனே என்று ஆனந்த கண்ணீரும் துக்கத்தின் கண்ணீரும் மாறி மாறி வருகிறது. அன்னையின் கண்களில் அழுகையில் கண்ணீர் இருந்தது, பெருமிதம் இருந்தது, பெருமை இருந்தது. சான்றோன் என கேட்ட தாய் அழுகிறாள். இன்றும் அம்மாக்கள் அழுகிறார்கள். ஆனந்தத்தால் அல்ல, துக்கத்தால், இயலாமையால், அவமானத்தால், செத்து போனால் கூட நன்றாக இருக்கும் என்று அழுகிறார்கள். உன்னை நினைத்து, உன் கெட்ட பழக்கங்களை நினைத்து, உன் வறுமை, கெட்ட சகவாசத்தை எண்ணி, உன் பாவ வாழ்வை எண்ணி அழுகிறார்கள். மெல்லவும் முடியாமல், துப்பவும் முடியாமல் உன்னை நினைத்து, உன்னை எப்படி திருத்துவது? தோளுக்கு மேல் மிஞ்சி வளர்ந்த உன்னை திருத்த வழி தெரியாமல் அழுகிறாள். உன் குடிப்பழக்கம், கெட்ட நடத்தை நாளுக்கு நாள் அதிகமாகி வருகிறது என்று நினைத்து அழுகிறாள். உன்னை உருவாக்கி உயிர் தந்து உதிரத்தில் சுமந்து காத்த என்னை நிற்கதையாய், பாரமாய், வேண்டாத உயிராய் நடத்தும் பிள்ளைகளை நினைத்து அழுகிறார்கள். குடும்பத்தில் வயது முதிர்ந்த நிலையில் அன்பும் மரியாதையும் கிடைக்க பெறாமல் கணக்கு போடும் பிள்ளைகளை மனமறிந்து மானம் இழந்து வேறு வழியல்ல என்று நடைப்பிணங்களாய் தாய்மார்கள் அழுகிறார்கள். முந்தானையை பிடித்து சுற்றி வந்த பிள்ளைகள் மறந்து விட்டார்களே என்று நினைத்து அழுகிறார்கள். நமது தாய்மார்கள் ஆனந்தத்தில் அழட்டும், பெருமையால் அழட்டும். அவர்களின் கண்ணீரை நமது வாழ்வு துடைக்கட்டும். தாய்மையை போற்றி வயது முதிர்ந்த நிலையில் மாண்புடனும் மரியாதையுடனும் நடத்துவோம். ஆண்டவரே, என் தாயை புரிந்து கொண்டு அவர்களுக்கு மகிழ்ச்சியை தர அருள் தாரும்.
சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசத்தை ஆத்மத்தில் சர்வீஸ்னால் சமானத்திலே பாடுகிறது. எங்கள் பேர் தேவாயிரம் சுவாமி எங்கள் பேர் தேவாயிரம் மனித விசுவாசத்தின் ஆத்மத்தில் சர்வீஸ்னால் சமானத்திலே பாடுகிறது. மிகவும் தியாகியை பலப்படுத்துவார். மனித விசுவாசத்துக்காக வேண்டிக் கொள்வோமாக. நித்திய பாக்கியவர்களுக்கு அளித்தருளும் சுவாமி முடிவில்லாத அவர்களுக்கு ஜெபிப்போமாக. இறைவா, எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவினால் பாவிகளை காட்டிக் கொடுக்கப்பட்டு சிலுவையில் நிர்பந்தங்களை அறிவித்து இருக்கிறது. இந்த குடும்பத்தை திருப்பி கண்டுகொள்ளுமாக. நித்தியம் ஜீவனுள்ள கடவுளும் குமாரனான இயேசு கிறிஸ்துவினாலே தேவரே, உலகத்தின் மீட்பதற்காக மத்தியான வேலை சிலுவை மரத்தில் அறையப்பட்டு உயர்த்தப்பட்டு எங்கள் பாவங்களுக்கு விமோசனமாக உங்களுடைய இடைமதியான ரத்தத்தை சிந்தினீர்கள். அடியோடு மரித்த விற்பான் பரலோக அரசை நுழைந்து நித்திய ஆனந்த அவர்களை பிரலாபத்தை அடையத்தக்கதாக அனுப்புதல் செய்ய வேண்டும் என்று தேவரை காட்சியாக குழந்தை நாம் காண்பிக்கிறோம். நமது திருத்தத்தை யாரும் மன்னாடுவோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே,
உம்முடைய நாமம் செய்யப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் வானத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றங்களை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையை விலக்கி அருளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் ஆமென். பங்கினால் பணியாளர்களாக அவர் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு உறுதுணை நிற்போம் என்று அன்னை கனிமொழியாளர்களை கொண்டாடுவோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீங்கு செய்பவர்களுக்கு நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்கு விடாதேயும். தீமையை எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்வு கருத்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டபடியே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. சித்த மரியாயே சிறிய பாவையினால் எங்கள் மரணங்களுக்கு விழிக்கிறோம். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. முழக்கால் படித்து சொல்லி ஆசிரியர் பெற்றுக் கொள்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கும் நிலையிலும் உங்களை காப்பாற்றும் கொடுக்கின்றோம். உங்களுக்கு வழிகாட்டு உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாய்க்கு உங்களுக்கு பின்னும் உங்களை ஆஸ்வதிக்க உங்கள் குடும்பத்தை ஆஸ்வதிக்க உங்கள் ஒவ்வொரு மேலும் இருப்பாராக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.